சொன்னாங்களா, ஓ தத்துவம் சொல்கிறாங்கப்பா, ஓ இதுக்கு இது தத்துவமா, உடனே தத்துவம் ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎன்ஆர் இங்கிலீஷ் அகாடமி. இன்றைக்கி இன்னொரு நல்ல ஒரு ஒண்டர்ஃபுல் டாப்பிக்கோடு தான் நான் உங்களை எல்லோரையும் மீட் பண்ண வந்திருக்கேன். அண்ட் த டாபிக் இஸ் ஆஃப் ஸ்டடீஸ் பை பேக்கன்ஸ் எஸ்ஸேஸ். ஓகே, ஆஃப் ஸ்டடீஸ்னாலே நமக்கு நல்லாவே தெரியும் எதை பற்றி நம்ம படிக்க போகிறோம், ஆத்தர் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நத்திங் அபவுட் புக்ஸ், ஹவு ஃபார் புக்ஸ் ஆர் இம்பார்ட்டண்ட் ஃபார் த மேன்கைண்ட் அண்ட் ஹவு ஃபார் புக்ஸ் ஆர் ரிலேட்டட் டு பீப்புள். எப்படி ஒரு புத்தகம் மனிதனோட வாழ்க்கையில் இன்றியமையாததாக இருக்குது. எல்லாருமே புக்ஸை க்ராஸ் பண்ணாமல் இருக்கவே முடியாது. அண்ட் நிறைய நல்ல டாபிக்ஸ் எல்லாமே பேக்கன் எழுதியிருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த மாஸ்டர் பிளாஸ்டர்னே சொல்லலாம். அவ்வளோ அருமையான ஒரு டாபிக். அந்த நல்ல டாப்பிக்கில் தான் இன்றைக்கி நம்ம நிறைய கொஸ்டின்ஸும் அதுக்கு முன்னாடி ஒரு ஜிஸ்ட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எப்படியெல்லாம் பேக்கன் அவரோட எஸ்ஸேஸை ஸ்டார்ட் பண்ணுவார். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 இம்பார்ட்டண்ட் விஷயங்கள் புக்ஸில் என்ன இருக்குது, அதை நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்றதுல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் அஃப்கோர்ஸ் யூஸ் டு சே அபவுட் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் இல்லைங்களா. எல்லாத்துலேயுமே ஒரு பிட்ஃபால் அவர் சொல்லுவார். ஈவன் பார்த்திங்கன்னா அட்வர்சிட்டி தான் நல்லதுன்னு சொல்லி நமக்கு அதை புரிய வச்சவர். ஸோ இதுலேயும் இருக்கக்கூடிய டிமெரிட்ஸை சொல்லுவாங்க ஆத்தர். எப்படியெல்லாம் அது யூஸ் ஆகுது, எந்த வகையில் இன்டெலிஜென்ஸை மேன்கைண்டுக்கு கொடுக்குது, எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு, ஸோ அதெல்லாம் எந்த மீனிங்ஸு, கம்பேரிசன்ஸு, இதெல்லாம் வச்சு ஆத்தர் சொல்ல போகிறாங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் தென் அண்ட் தேர் ஐ யூஸ் டு எக்ஸ்பிளைன் யூ த்ரூ பை த கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ். ஓகே, let us move on to the questions. First question is, what Bacon describes in his Off Studies? என்ன சொல்லியிருக்கார் ஆத்தர்? ஆஃப் ஸ்டடீஸில் ஆத்தர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்டடீஸ் இன் ஹியூமன் லைஃப் ஆஸ் ஐ டோல்ட் யூ இல்லைங்களா. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்டடீஸ்னால் படிக்கிறதோட முக்கியத்துவம் என்ன, அதோட அவசியம் என்ன மனித வாழ்க்கைக்கு அப்படின்றத சொல்லியிருக்காரு. அண்ட் ஆஸ் யூஷுவல் வி saw about எப்போ அதை எழுதினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1597. அதில் ஒரு முக்கியமான கோட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டடீஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட். அது ரொம்ப முக்கியம், அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் ஆத்தர் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு கொஸ்டினும் ஆன்சர் த்ரூ பை த ஆன்சர் I am going to explain. Okay, move on to the next question. What are the 3 purpose of studies? ஸோ நம்ம ஸ்டடீஸ் இம்பார்ட்டன்ட்டுன்னு பார்த்தோம், இன்டெலிஜென்ஸ் ஆஃப் மேன்கைண்டு பார்த்தோம். ஸோ 3 பர்பஸ் ஆஃப் ஸ்டடீஸ்னால் அது என்னங்க அப்படின்னா, 1 இஸ் டு டிலைட். ஸோ டிலைட் அப்படின்னா என்னென்னா, இதில் பாருங்கள் நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கும். ஜஸ்ட் ஹியர் டு டிலைட் அப்படின்னு சொன்னால் நம்மளோட சந்தோஷத்துக்காக படிக்கிறது. என்னங்க படிக்கிறதே அவ்வளோ சந்தோஷமான விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, உண்மையிலேயே எல்லாருக்குமே ஒரு டிபார்ட்மெண்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சரிங்களா. அந்த மாதிரி ஒருத்தருக்கு இங்கிலீஷ் பிடிச்சிருக்கலாம், ஒருத்தருக்கு மேக்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம். ஸோ த்ரூ பை த சப்ஜெக்ட் தே ஆர் வெரி ஹாப்பி. இப்போ சின்ன குழந்தைங்கள்லாம் கூட பார்த்திங்கன்னா இந்த பஞ்சதந்திராஸ்லாம் படிக்கிறதுலேயும், அஃப்கோர்ஸ் இன்றைக்கி பசங்க படிக்கிறாங்களான்னு கேட்டால் இட்ஸ் a வெரி பிக் கொஸ்டின் மார்க். ஐ டோன்ட் வாண்ட் டு மூவ் ஆன் டு தட் டாபிக். பட் படிக்கிறதுல பார்த்திங்கன்னா அது ஒரு தனி உலகம். அது இட்ஸ் என்ன சொல்கிறது, கற்பனையான ஒரு உலகம். அங்கே நம்ம மட்டுமே இருப்போம் இல்லையா. அங்கே ஆத்தர் மட்டும்தான் இருப்பாங்க. அவங்களுக்கும் நமக்குமான கான்வர்சேஷன் தான் அங்கே நடந்துகிட்ருக்கோம். விச் இஸ் ரிலேட்டட் டு எக்ஸ்டென்சிவ் ரீடிங் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்டென்சிவ் ரீடிங் அப்படின்னா நம்ம எக்ஸாமுக்காக படிக்கிறது, பர்பஸாக நம்ம இது படித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்டென்சிவாக படிக்கிறது. பட் ஃபார் எக்ஸ்டென்சிவ் ரீடிங்கில் அவர் டிலைட்னஸ், நம்மளோட சந்தோஷத்துக்காக படிக்கிறது.
எவ்வளவோ டாபிக்ஸ் அதில் சொல்லிக்கிட்டே போகலாம், இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து பர்டிகுலராக வந்து சொல்லவே முடியாது இல்லையா. ஸோ த்ரூ பை இன்ட்ரெஸ்ட், நம்மளோட சந்தோஷத்துக்காக படிக்கிறது. அண்டு செகண்ட் ஒன் ஃபார் ஆர்னமெண்ட். ஆர்னமெண்ட்டுன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அணிகலன்கள். எப்படி வந்து நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதாவது ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்ற மாதிரி தமிழில் சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி இப்போ வந்து இந்த ரைட்டிங்ஸு ரீடிங் இதெல்லாம் பார்த்திங்கன்னா, அந்த ஒரு ஆள் பாதி அழகாக இருந்த ஆடைகள் எப்படி முழுசாக அவங்கள அழகாக காமிக்குதோ, அதுபோல் இந்த அணிகலன், அதாவது எழுத்துக்கு அழகு சேர்க்கும் அணிகலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு தமிழில் வந்து அணி இலக்கணம்லாம் நிறைய படிச்சிருப்போம் இல்லையா. எவ்வளோ வந்து லாங்குவேஜ் இஸ் டிஃப்ரெண்ட், பட் அதில் வரக்கூடிய அர்த்தங்கள் ஒன்றுத்துக்கும் ஒரு டெஃபினேஷன் இருக்குங்க. ஸோ ஆர்னமெண்ட்டுனா அந்த மொழியோட நடை, அழகு, அதோட வேவ், இதெல்லாம் வந்து என்ன பண்ணுதான், ஒரு வார்த்தைக்கு, ஒரு ஃப்ரேஸ்க்கு, ஒரு சென்டென்ஸ்க்கு வந்து அழகு சேர்க்குதான் இல்லையா. நம்ம வந்து சொல்கிறோம் இல்லையா, அதாவது என்னது இப்போல்லாம் சொல்கிறாங்களே, ஸ்லோ லேர்னர்ஸை கூட நம்ம சொல்லக்கூடாது, தே ஆர் ப்ளூமிங் லேர்னர்ஸ் இல்லையா, ப்ளூம்டு லேர்னர்ஸ். ஸோ வார்த்தையில் அவ்வளோ ஒரு அழகு. அதே சமயத்தில் அது வந்து அடுத்தவங்கள காயப்படுத்தாமல் இருக்கணும் அப்படின்றது தான் அதோட மெயின் மோட்டிவேஷன். திட்டுறதோ இல்லை ஒருத்தரை காயப்படுத்துறதுன்றது ரொம்ப ஈஸி இல்லைங்களா. ஸோ அதையே வந்து எவ்வளோ அழகாக மீனிங்கை வந்து நம்மளால் வந்து கன்வே பண்ண முடியும். ஆனால் அது கரெக்டாக போய் ரீச் ஆகணும் இல்லைங்களா, அந்த மீனிங் வந்து கரெக்டாக ரீச் ஆகணும். ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் ஆர்னமெண்ட் அப்படின்றது ஒரு லாங்குவேஜுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாரு பர்பஸில். அண்ட் தென் த லாஸ்ட் ஒன் இஸ் ஃபார் எபிலிட்டி. நத்திங் பட் நம்மளோட திறமைகள், திறன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இன்டெலிஜென்ஸ் எல்லாமே. அதாவது சந்தோஷத்துக்காகவும் அண்ட் தென் அணிகலனுக்காகவும் திறனுக்காகவும், இது மூணுமே பார்த்திங்கன்னா 3 பர்பஸ் ஆஃப் ஸ்டடீஸ். அண்ட் தென் ப்ளீஸ் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் அப்படியே மறந்துட்டு அப்படியே டு டிலைட், ஃபார் ஆர்னமெண்ட் அண்ட் ஃபார் எபிலிட்டி அப்படின்றத நல்லா ஃபோக்கஸ்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அதுதான் நமக்கு அங்கே வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஓகே. அண்ட் பேக்கன் பிகின்ஸ் இஸ் எஸ்ஸேஸ் பை என்லிஸ்டிங் த 3 எபிலிட்டிஸ் இல்லையா. ஒரு எஸ்ஸேலையும் அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பாயிண்ட் இருக்கும் இல்லையா, ஆஸ் ஃபார் அஸ் விசா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 பர்பஸை வச்சு அவர் என்ன பண்ணியிருப்பார், இந்த எஸ்ஸேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். Okay, move on to the next question. Which was acquired through by studies? நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டடீஸ் மூலமா நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாலேஜ் இல்லையா. ஒவ்வொரு சப்ஜெக்டும் சரி, ஒரு டிபார்ட்மெண்ட்டும் சரி, ஒன்றுத்துக்கு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து அதோட இன்டலெக்சுவல் பாடிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நாலேஜை வந்து நம்மளால் வந்து இதுதான் அதிகம் இது கம்மின்னு நம்மளால் சொல்லவே முடியாது. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஒன்றுத்துக்குமே. அதையுமே அவரும் சொல்லியிருப்பார், இதுலேருந்து இவ்வளோ நமக்கு இது கிடைக்குது, இந்த சப்ஜெக்ட்லேருந்து இது கிடைக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் we are going to நம்ம பார்க்க போகிறோம் இதெல்லாம். அண்ட் தென் move on to the next question. What is the effect of studies? ஸோ படிக்கிறதுனால நாலேஜ் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம். அதோட விளைவுகள் என்னெல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னா, இட் இம்ப்ரூவ்ஸ் ஒன்ஸ் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் எபிலிட்டிஸ். வாட் இஸ் தட்? இன் ஆர்டர் டு ப்ரூவ் ஒன்ஸ் எபிலிட்டி, well-read man can execute plans effectively, manage their daily affairs. இல்லைங்களா, ஒரு சின்ன விஷயமாகட்டும் இல்லை ஒரு பெரிய விஷயமா இருந்தாலுமே கூட நமக்கு வந்து ஸ்டடீஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது டெய்லி லைஃப்பில். அதே மாதிரி நல்லா படித்தவங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து 4 பேர் ஒரு ப்ராப்ளமே இருக்குன்னா அவங்க சொல்கிறாங்கப்பா இது கரெக்டாக தான் இருக்கும், தே ஆர் வெல் வெர்ஸ்டு சொல்கிறாங்க இல்லைங்களா. ஆமாம்மா, இவங்களுக்கு எல்லாமே தெரியும், அவங்க சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் இல்லையா. ஸோ மென் ஆர் டிஃப்ரென்ஷியேட், அந்த இடத்துல வந்து வேறுபடுறோம். படித்தவங்க இருக்காங்கப்பா, இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க, ஆமாம் அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ இட் இம்ப்ரூவ்ஸ் ஒன்ஸ் ஜட்ஜ்மெண்ட். அதை நம்ம ஏற்றுக்கவும் செய்கிறோம். எதன் மூலமாக அப்படின்னு பார்த்தா
அவங்களோட நாலேஜ் எது கெயின் ஆனது பார்த்திங்கன்னா அவங்களோட எபிலிட்டியாக இருக்கலாம், திறனாக இருக்கலாம். அண்டு படிக்காத மேதைகளையும் நம்மளால் வந்து மறந்துட முடியாதுங்க. தட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். இந்த பார்ட் ஆஃப் எஸ்ஏஸ் ஐ எம் சேயிங் வாட் இந்த பாயிண்ட் ஆஃப் ஆத்தர்ஸ் வியூ இல்லைங்களா. இன் ஆர்டர் டு இம்ப்ரூவ் ஒன்ஸ் எபிலிட்டினா அவங்களோட திறமை வந்து எந்த அளவுக்கு இருக்குது, எதை வச்சு சொல்கிறாங்க, எந்த அளவுக்கு நாலேஜ் வந்து கெயின் பண்ணியிருக்காங்க, அது எல்லாமே. ஸோ அதனால தான் வந்து ஸ்டடீஸ் வந்து எஃபெக்டிவாக இருக்குது. நாட் ஒன்லி இன் த பார்ட் ஆஃப் எஜுகேஷன் ஆர் இந்த பார்ட் ஆஃப் ஸ்டடீஸ், வாட் எவர் இட் இஸ், எல்லாமே ஒரு படிப்பினை தான். எந்த ஒரு விஷயமாகட்டும், கிராஸ்பிங் ஆகட்டும், அதில் வெல்வெர்ஸ்டாக இருக்கிறது. ஸோ தட் இஸ் நத்திங் பட் த எஃபெக்ட் ஆஃப் ஸ்டடீஸ். And then move on to the next info, which leads to too much of study. ஓகே, இப்போ படிக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு பார்த்தோம், அதோட எஃபெக்ட்ஸ் பார்த்தோம். அப்போது ஏதாவது ஒரு டிமெரிட்ஸுன்றது எல்லா விஷயத்துக்குமே the coin of other side கண்டிப்பாக இருக்கும் இல்லைங்களா. அதனால் இது என்ன ஆன்சர் அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சைன் ஆஃப் லேசினஸ். என்ன வந்துடுது அந்த இடத்துல, ஒரு லேசினஸ் வந்துடுது, ஒரு சைன் வந்துடுது அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாங்க. வாட் இட் இஸ் அப்படின்னா, ப்ரொலாங்டு பீரியட் ஆஃப் டைம் மே டிமெரிட்ஸ் ஆஃப் ஸ்டடி லீட் டு லேசினஸ். எப்போ பார்த்தாலும் உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்குது. இஃப் வி ஆர் இன்ட்ரெஸ்டட் ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் இட் டசன்ட் மேட்டர், பட் அதை உட்காந்து அப்படியே படிச்சுக்கிட்டே இருக்கிறது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு லேசினஸ் வந்து க்ரியேட் ஆகிடுது அப்படின்னு ஆத்தர் ஃபீல் பண்ணுறாங்க. ப்ரொலாங்டு ரொம்ப நேரமாக உட்காந்துட்டு படிக்கிறது அது எல்லாமே. ஸோ இதை வந்து ஒரு டிமெரிட்ஸாகவே வந்து ஆத்தர் வந்து சிம்பலைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் தென் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹவு ஹிஸ் எஸ்ஏஸ் ஆர் இல்லுஸ்ட்ரேட்டட். எப்படி சொல்லியிருக்காங்க இந்த எஸ்ஏஸ்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இல்லுஸ்ட்ரேட் த ரோல் ஸ்டடீஸ் ப்ளே இன் அன் இண்டிவிஜுவல்ஸ் டெய்லி லைஃப். எப்படி இருக்குன்னா, ஃப்ரம் த பிகினிங் டில் த எண்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒருத்தரோட வாழ்க்கையிலையும் அது எப்படி இருக்கான், அதோட ரோல், அதோட பங்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இன்றியமையாததாக இருக்கான். ஆல்வேஸ் ரிலேட்டட் டு த அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ் இன் ப்ராக்டிக்கல் லைஃப். எதோட ஆத்தர் வந்து ஒப்பிடுறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தினசரி வாழ்க்கையில் ப்ராக்டிக்கல் லைஃபோட வந்து அந்த நாலேஜ் த்ரூ பை ஸ்டடீஸ் அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து ரிலேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறார். அது ஆமாம் தானே. காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு முடிகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்துலன்னு இல்லை, எல்லா விஷயத்துலையுமே ஆத்தர் சொல்கிறது வந்து ரிலேட் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கடைக்கே போகிறோம், ஒரு மார்க்கெட்டுக்கே போகிறோம், ஏதோ ஒன்று வாங்குகிறோம் அப்படின்னா கூட நமக்கு அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு ரீசன், லாஜிக்கல் ரீசன் தெரிஞ்சிருந்தால் தான் நம்மளால் வந்து கணக்கு போட்டு இவ்வளோ காசு கொடுத்தோம், இவ்வளோ அவங்க வந்து கொடுக்குறாங்க, நமக்கு பேலன்ஸ் அமௌண்ட் இவ்வளோ கொடுக்குறாங்கன்றது நமக்கு அந்த அளவுக்கு வந்து கணக்கு தெரிஞ்சால் தான் அந்த இடத்துல நம்மளால் வந்து எஃபெக்டிவாக வெளியே வாங்கிட்டு வர முடியும் இல்லைங்களா. இஃப் அட் ஆல் இஃப் எ மேன் cannot know how to buy and get the amount அப்படின்னு சொன்னால் he is a failure in that situation இல்லையா. ஸோ ஸ்டடீஸ் வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் லைஃப்பில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அது வந்து ஒரு விஷயத்தில் மட்டும் நம்மளால் வந்து கம்பேர் பண்ணி சொல்லவே முடியாது இல்லைங்களா. அது வெளியில் போகிறதா இருக்கட்டும், வாங்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்து இன்னொருத்தர் நம்மக்கிட்ட வந்து வாங்கிறதா இருக்கட்டும், வாட் எவர் இட் மே பி. ஸோ ஆல்வேஸ் இட் ரிலேட்டட் டு த அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ் இன் ப்ராக்டிக்கல் லைஃப். சரி, காசை மட்டும்தான் கொடுத்து வாங்கிறதுனால ஒருத்தரோட நாலேஜ் வந்து வெளியே தெரியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. இப்போ திடீர்னு யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு தெரியாத விஷயத்தை பற்றி கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஆதார்லாம் வந்து இப்போ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஆயிடுச்சு இல்லைங்களா. திடீர்னு வந்து கேட்குறாங்க, என்ன சார் இதை வந்து எங்கே வந்து அப்ளை பண்ணுறது, என்கிட்ட ஆதார் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து அதோட மீனிங் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஐ மீன், எங்கே போய் நம்ம கொடுக்கணும். ஆமாம், நீங்கள் இந்த மாதிரி சேவை மையங்களில் போய் கேளுங்க, அந்த இடத்துல போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அதுக்கு கொண்டு போகும்போது இத்தனை வகையான சர்டிஃபிகேட்ஸு, ஜெராக்ஸ் காப்பீஸ் இதெல்லாம் கொண்டு போங்கன்னு we have to inform them to create awareness according to that. ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் டெய்லி லைஃப்பில் நம்மளோட கண்டிப்பாக சம்மந்தப்பட்டிருக்குது. சரி, இல்லை நம்மளே வெளியில் போகிறோம், அந்த டைமில் யாரோ ஒருத்தர் வந்து நம்ம ஊருக்கு வர்ற வழியே கேட்குறாங்க, இல்லைங்க இந்த சைட் போகிறோம், இந்த ரோடு எதோடங்க போய் மீட் ஆகுது அப்படின்னா we have to know. நமக்கு வந்து சொல்ல தெரியணும், ஆமாங்க நீங்கள் கேட்குற ரூட் வந்து கரெக்டு தான், இந்த இடத்துல போய் இது ரீச் ஆகுது
அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து சொல்ல தெரிஞ்சிருக்கணும். ஸோ பார்த்தீங்களா எத்தனை எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ we have to imagine about the daily life, how the knowledge is related in the practical life. Okay, move on to the next question. What makes a full man? அப்படின்னா ரீடிங் மேக்ஸ் எ ஃபுல் மேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 3 கொஸ்டின் இருக்கும். அலாங் டு தட் நான் அதை அப்படியே வந்து ப்ராக்கெட்ஸில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் மேக் எ நோட் ஆஃப் இட். ரீடிங் மேக்ஸ் எ ஃபுல் மேன். கான்ஃபரன்ஸ் லீட்ஸ் டு எ ரெடி மேன். வைல் ரைட்டிங் மேக்ஸ் அன் எக்ஸாக்ட் மேன். ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கான்ஃபரன்ஸ் லீட் டு எ ரெடி மேன். ஒரு கம்பேரிசன் கொடுத்துருக்கிறார். இது இருந்தால் ஃபுல் மேனாக வந்து இருப்பாங்க. கான்ஃபரன்ஸ் அப்படின்றது இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா ரெடி மேனாக இருப்பாங்க. அவங்களுக்கு எழுதுறதுக்கு நல்ல எக்ஸ்பர்ட்டாக இருந்தாங்கன்னு சொன்னால் எக்ஸாக்ட் மேனாக இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே எல்லாருக்குமே வந்து கிடைச்சிருமா? அந்த அனுபவமும் அந்த எப்படி சொல்கிறது அந்த இன்டெலிஜென்ஸும் கிடைச்சிருமான்னு பார்த்தா இட் வேரிஸ் ஃப்ரம் மென் டு மென் இல்லைங்களா? எல்லாராலேயுமே மொத்தமாக உட்காந்து எழுதி தன்னோட திறமையை நிரூபிக்கிறது கஷ்டம். அதே மாதிரி எல்லாராலுமே பேச முடியுமா? புரிகிற மாதிரி கருத்தை வந்து விளக்கி சொல்ல முடியுமா? ஏற்றுக்க முடியுமா? அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா கஷ்டம். இட் ரிலேட்ஸ் அண்ட் இட் வேரிஸ் மென் டு மென், இஸ் இட் நாட்? ஸோ அக்கார்டிங் டு ஆத்தர்ஸ் இன்ஃபர்மேஷன் அவர் வந்து இந்த மாதிரி கோட்ஸில் கொடுத்துட்டு நமக்கு கேட்டாலும் இது வந்து பேக்கன்ஸோட எஸ்ஸே தான், ஆஃப் ஸ்டடீஸ் அப்படின்றது தான் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். How the readers must choose the books. Now we have to know how to choose the books இல்லைங்களா? நம்ம சொல்கிறோம்ல எப்படி வந்து ஒரு விஷயத்தை வந்து அணுகிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எவ்வளோ அதை போய் எப்படி பார்க்கணும். இப்போ நான் கூட ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், ஆதார் கார்டுனா கூட அதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி ஆத்தர் இஸ் சேயிங் ஹவு டு செலக்ட் எல்லாமே இல்லைங்களா? ஒரு 12th ஒரு ஸ்டூடெண்ட்டு முடிக்கிறாங்கன்னா ஈ ஹாவ் டு செலக்ட் தட் பேசிக் ஹிஸ் டிபார்ட்மெண்ட் இல்லையா? அவங்க வந்து அதில் ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அவங்களோட லைஃபோட பேஸு அந்த மாதிரி. அப்போது புக்ஸு பார்த்திங்கன்னா எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு செலக்ட் பண்ணுறதுல அப்படின்னு சொன்னால் he differentiate books in 3 ways. ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா? 3 ways பார்த்தோம் ஸ்டார்டிங்கில். இப்போ புக்ஸு சூஸ் பண்ணுறதுலையுமே பார்த்தீங்கன்னா he used to say about 3 ways. Some books should be tasted. Second one, some devoured. But only a few should be chewed and digested thoroughly. இல்லைங்களா? அதாவது மேலோட்டமாக பார்த்துட்டு விட்டுடுறது, டேஸ்ட் பண்ணி பார்க்குறது அப்படின்னு சொல்கிறோம்ல. ஏதாவது டிஷ் பண்ணால் கூட ஆர் யூ ஏபிள் டு டேஸ்ட் இட். இப்போ எவ்வளோ பார்க்குறோம்ல சேனல்ஸ்லலாம் அந்த டேஸ்டிங்க்குனே ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை பார்க்கறதுக்குனே நிறைய வியூவர்ஸு ரொம்ப எக்ஸ்டெண்டடாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறாங்கல்ல. ரொம்ப இல்லை, சும்மா ஜஸ்ட் டு டேஸ்ட் அப்படின்னா சாப்பிட்டுட்டு ஆமாம் இதில் வந்து இவ்வளோ கம்மியாக இருக்குது, கரெக்டாக இருக்குது, இல்லை இதில் கொஞ்சம் ஜாஸ்தி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல டேஸ்ட். அந்த மாதிரி புக்ஸை வந்து டேஸ்ட் பண்ண சொல்கிறாரு ஆத்தர். ஒரு சில விஷயங்களை மட்டும் ஒரு சில இடத்துல மட்டும் அப்படியே வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் தென் சம் டிவோர்ட், ஒரு சில விஷயங்கள் என்ன பண்ணணுமா அப்படியே விழுங்கிடணுமா. அது வந்து டைஜஸ்ட் பண்ணுமான்னு கேட்டால் அது எனக்கு தெரியல. அண்ட் சம் அப்படியே வந்து விழுங்க சொல்கிறாரு. ஸோ வி ஹாவ் டு பி, அதாவது அந்த விஷயங்கள் வந்து மறுபடியும் கிடைக்காம போயிடுமோ அப்படின்ற ஆதங்கத்தில் கூட அப்படியே வந்து எடுத்து விழுங்குறோம் இல்லையா? அந்த மாதிரி சம் டிவோர்ட். பட் சம் ஒன்லி ஃபியூ ஷுட் பி சீவ்டு. ஆனால் ஒரு சில விஷயங்கள் மட்டுமே சீவ்டு. அதுதான் வந்து இந்த அசை போடுதல். அசை போடுறது வந்து நல்ல அசை போட்டு அதுக்கப்புறமா வந்து டைஜஸ்டட் தரோலினா ஒன்ஸ் இட் வாஸ் சீவ்டு இட் செல்ஃப் இட் இஸ் கம்ப்ளீட்லி டைஜஸ்டட் இல்லைங்களா? அது ஃபுல்லாகவே டைஜஸ்ட் ஆகிடும், அதில் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. ஸோ ஒரு விஷயங்களுக்கும் வந்து அதோட அணுகுமுறை, அதோட அப்ரோச் வந்து த்ரூ பை ஆத்தர் சைடு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவர் வந்து ஒரு விஷயத்தை இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இருந்தே நான் சொல்கிறேனே, இப்போ நமக்கே பார்த்தீங்கன்னா மேஜரில் 110 இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ட் பேலன்ஸ் 40 பார்த்தீங்கன்னா சைக்காலஜி இன்னோவேஷன் சேலஞ்சஸில் ஒரு 30 இருக்குது. அண்ட் தென் இந்த 10 மார்க்ஸ் இருக்குது இல்லைங்களா அந்த ஜிகே, அதெல்லாம் வந்து டேஸ்டட். என்ன இப்படி சொல்கிறீங்க டேஸ்டடுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லை, ஏன்னா அதுக்காக நம்ம வந்து டூ மச் ஆஃப் டைம் வி மே நாட் ஏபிள் டு ஸ்பெண்ட்.
ஐ won't say it is nothing but 10 மார்க்ஸ் அப்படி தான் நம்ம பார்க்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், 1 மார்க் இஸ் ஈக்குவல் டு 100 மார்க்ஸ்க்கு சமம், தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஆனால் அந்த 10 மார்க்குக்கு பார்த்தீங்கன்னா டேஸ்டட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க நமக்கு சிலபஸில். எப்படின்னா ஸ்போர்ட்ஸு, அண்ட் தென் தமிழ், இங்கிலீஷு, அண்ட் தென் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் எ வெரி லார்ஜ் பிரான்ச்சஸ். இட்ஸ் a ட்ரீ ஆஃப் இந்தியன் எப்படி சொல்கிறது, அது அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. ஸோ இட் ஷுட் பி டேஸ்டட். வை? பிகாஸ் we are having 110 in our major, is it not? So it should be chewed and it should be digested thoroughly. தென் ஒன்லி நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம வந்து ஒரு பெரிய புக்கில் நம்மளோட நேம் லிஸ்ட்டில் நம்மளோட பேர் முன்னாடி வந்து நிற்கும் இல்லைங்களா? அதுக்காக தான். ஓகே, நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன் இதுக்குன்னு நினைக்கிறேன் நான். ஓகே, move on to the next question. What the author condemn? என்ன வந்து ஒரு கண்டனத்தை வந்து ஆத்தர் தெரிவிக்கிறாரு இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, only the act of studying from books without learning from nature around. இது எவ்வளோ ஒரு நல்ல பாயிண்ட்டுன்னு பாருங்கள். எவ்வளோ அந்த டைமில் எழுதுனது, பட் இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ இந்த பாயிண்ட் ரிலேட் பண்ணி கொடுக்குது அப்படின்னு. தட் இஸ் நத்திங் பட், ஒரு விஷயத்தை படிக்கிறோம், அதோட அதை வந்து விட்டுடுறது. வித்தவுட் லேர்னிங் ஃப்ரம் நேச்சர் அரவுண்டு, அதை சுற்றி இயற்கையாக என்ன நடந்தது அப்படின்ற விஷயத்தை தெரியாமையே வந்து படித்தோன்றதை மட்டும் வந்து காட்டிக்கிறது. அண்ட் திஸ் ஆக்ட் அஸ் எ மெடிசன் ஃபார் த டிஃபெக்ட் ஆஃப் த ஹியூமன் லைஃப் அப்படின்னும் ஆத்தர் சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, இந்த எது கரெக்டாக இருக்குது அப்படின்றத வந்து இயற்கையாக ஆராய்ஞ்சு பார்த்து தான் நம்ம என்ன பண்ணணுமா, நம்ம வந்து ஒத்துக்கணுமா அந்த விஷயத்தை. யாரோ எதுவோ சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக அதை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, கண்மூடித்தனமாக அப்படியே வந்து நம்ம வந்து நம்பிட்டு போயிட்டுருக்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், வி பாஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லைங்களா? தாத்தா வந்து அப்பாவுக்கு சொல்லுவார், அப்பா வந்து அவங்களோட பையனுக்கு சொல்லுவார். ஸோ இன்ஃபர்மேஷன்ஸ் ஹாவ் பின் ட்ரான்ஸ்ஃபர்டு. ஆல்ரெடி நம்ம பேலடில் கூட பார்த்துருக்கோம் இல்லையா, ஃப்ரம் ஜென்ரேஷன்ஸ் டு ஜென்ரேஷன்ஸ். அந்த மாதிரி ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறைக்கு வந்து விவரங்கள் சேகரிக்கப்பட்டு மாற்றப்படுது. அப்போது பார்த்திங்கன்னா அந்த விஷயம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அதோட ரீச் வந்து பார்த்திங்கன்னா அப் டு தட் ப்ரெசண்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து கிடச்சிருக்கும். இல்லைன்னா தவறான ஒரு விஷயங்கள், நிறைய விஷயங்கள் வந்து மாற்றி வந்து நம்ம வந்து புரிஞ்சுப்போம். அதுக்கு ஒரு ஃபைன் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் பழமொழிகள். நிறைய பழமொழிகள் வந்து பார்த்திங்கன்னா மருவி வேறு மாதிரியாக வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருப்போம். It's a vast area and I don't want to move on those. Just I'm saying the examples. அதே மாதிரி ஊர் பேர்லாம் கூட பார்த்தீங்கன்னா மருவி வந்து மாறிட்டுருக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்கிறேன் நான். அண்ட் தென் ஆக்ட் ஆஃப் ஸ்டடிங் வித்தவுட் லேர்னிங் த நேச்சர் அரவுண்ட் அப்படின்றதுக்காக. மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹவு ஸ்டடீஸ் பிளே அ வைட்டல் ரோல்? இப்படி வந்து ஸ்டடீஸ் வந்து ஒரு வைட்டல் ரோலை வந்து ப்ளே பண்ணுது அப்படின்னா, by making people to learn witty and experienced. What is meant by witty? Witty is nothing but intelligence, அறிவு சார்ந்த. And then experienced. Experienced is nothing but அனுபவம். By making people to learn. அது என்ன பண்ணுது? கற்றோரே வந்து காமுறுவர்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? அந்த மாதிரி பீப்புள் வந்து இன்னும் வந்து தெரிவிக்கிறது, இன்னும் நிறைய வந்து படிக்க வைக்கிறதுக்கு வந்து தூண்டுதலாக இருக்கிறது. அதுவும் எப்படி இன்டெலிஜென்ஸோடவும் எக்ஸ்பீரியன்ஸ்டோடவும் இருக்கிறது. அதெல்லாமே என்ன பண்ணுதான் ஆஃப் ஸ்டடீஸ் வந்து செய்தான். கன்சிடர்ட் டு பி த மோஸ்ட் பெனிஃபிஷியல் எஸ்ஸே ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யங் இண்டிவிஜுவல்ஸ் அஃப்கோர்ஸ் இல்லைங்களா? இது எப்படி வந்து இருக்குது அப்படின்னா, இது ரொம்ப பெனிஃபிஷியல் எஸ்ஸே ஃபார் யாருக்கு அப்படின்னா த ஸ்டூடெண்ட்ஸ். தே ஆர் த பில்லர் ஆஃப் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ் இல்லைங்களா? அண்ட் யங் இண்டிவிஜுவல்ஸ், இந்த இளைய தலைமுறைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பூனாக இருக்குது இவரோட இந்த ஆஃப் ஸ்டடீஸ் அப்படிங்கிற ஒரு எஸ்ஸே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹவு ஃபார் லேர்னிங் இஸ் இம்பார்ட்டண்ட் அண்ட் ஹவு ஃபார் இட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு டு மேன்கைண்ட், தட் இஸ் டூ இம்பார்ட்டண்ட். படிக்கிறதோட மட்டும் இல்லாமல் அதை வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், மற்றவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறதாகட்டும், எல்லாமே அதுவுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது அப்படின்றது எல்லாமே ஆத்தர் வந்து அதோட வைடல் ரோலாக வந்து சொல்கிறாரு. எதோடதுன்னா ஆஃப் ஸ்டடீஸு. ஓகே, மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹவு ஹிஸ் எஸ்ஸேஸ் ஆர் என்ரிச்டு?
ஸோ இப்போ அது எப்படி என்ரிச்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டலெக்சுவல் விஸ்டம் அண்ட் தென் ப்ராக்மெட்டிக் அப்ரோச் அண்ட் தென் தேர்ட் ஒன் இஸ் ப்ராக்டிக்கல் நாலேஜ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்டெலெக்சுவல் அப்படின்னா, ஆஸ் வி saw ஆல்ரெடி அபவுட் அறிவு சார்ந்த இல்லைங்களா, அந்த அறிவு, அந்த விஸ்டம் எல்லாமே சொல்கிறோம்ல, எல்லாமே ஒரே மீனிங் தான். அண்ட் தென் ப்ராக்மெட்டிக் அப்படின்னா நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி. அண்ட் தென் ப்ராக்டிக்கல் நாலேஜ் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்தை கரெக்டாக நம்ம சொல்கிறோம்ல, ஒரு சின்ன அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கூட இட் இஸ் கிளினிக்கலி ப்ரூவன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. வாட் இஸ் மீன் பை கிளினிக்கலி ப்ரூவன்? வி மே நாட் ஏபிள் டு கோ அண்ட் சர்ச் இஃப் அட் ஆல் இட் ப்ரூவ்ட் ஆஸ் கிளினிக்கலி. ஸோ இது வந்து எப்படின்னா ப்ராக்டிக்கலாகவே ப்ரூவ் பண்ணது அப்படின்னு போடுறாங்க இல்லையா, தட் இஸ் டிஃப்ரெண்ட். அதாவது என்னென்னா, நம்ம போய் அதை வந்து பார்த்துட்ருக்க முடியாது. இது இப்படி தான் கரெக்டாக ஒரு ஷாம்புவே எடுத்துக்கோங்களேன், ஒரு டேண்ட்ரஃப் ஷாம்புவே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இட் இஸ் கிளினிக்கலி ப்ரூவன் அப்படின்னு பார்க்குறோம். சின்னதாக ஸ்டார் போட்டிருப்பாங்க. பட் நம்ம வந்து போய் ப்ராக்டிக்கலாக அதை போய் பார்க்க முடியாது. சம்திங்ஸ் ஆர் ஷுட் பி எப்படி அவர் சொன்ன மாதிரியே தான் ஸ்வாலோடு. எப்படின்னா சொன்னதை வந்து ஏற்றுக்கக்கூடிய மனநிலைமையில தான் வந்து பீப்புளும் இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளை நம்ம மாற்றிக்கிட்டு வாழ்ந்தாகணும் அப்படின்ற சூழ்நிலை அதுவும் இந்த காலத்தோடு சேர்ந்துருக்குது. இன்டெலெக்சுவல் விஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா அது தற்சார்பானது, ஒரு இண்டிவிஜுவலுக்கும் ஏற்றது. ப்ராக்மெட்டிக் அப்படின்றது பார்த்திங்கன்னா நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி. ஸோ பிளைண்ட் அடரன்ஸாக ஒரு விஷயத்தை வந்து அப்படியே நம்புறது. ஸோ நம்ம கூட ப்ரோஸில் நிறைய பார்த்துருப்போம் இல்லைங்களா, ஸ்பென்சரோட போயம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா, சாரி ப்ரோஸ்ன்னு சொல்லிட்டேன், போயமில் எவ்வளோ அழகாக அவர் வந்து வர்ணிச்சிருப்பார் இல்லைங்களா, அவரோட லேடி லவ். ஸோ என்ன அப்படின்னா, அது வந்து ப்ராக்மெட்டிக் அப்ரோச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. எப்படின்னா நடைமுறைக்கு அது வந்து சாத்தியமா அப்படின்னு பார்த்தா, கவிதைக்கும் அதோட கற்பனைக்கு மட்டுமே சாத்தியமான ஒரு விஷயங்கள் விச் வாஸ் நாட் அட் ஆல் எஃபெக்டட் ஃபார் த டெய்லி லைஃப். நடைமுறைக்கு வந்து அது சாத்தியமே இல்லை. அண்ட் ஃபார் த ப்ராக்டிக்கல் நாலேஜ் as I told you already. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே என்ன பண்ணுதான், பேக்கனோட எஸ்ஸேஸில் வந்து என்ரிச்ட் ஆயிருக்கு. ஆல்சோ த எஸ்ஸே இஸ் டிவோய்டு, இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ஆஃப் எனி எமோஷன்ஸ் அண்ட் கலர்ஃபுல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ். அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிவிக்கிறதுக்காக ஆத்தர் வந்து எந்த விதமான உணர்ச்சிகரமாகவோ இல்லை கலர்ஃபுல்லாகவோ அவர் எதையுமே வந்து சொல்லலை. அதெல்லாமே அவர் அவாய்ட் பண்ணிட்டார். என்ன சொல்கிறாருன்னா, டைரெக்டாக விஷயங்களில் வந்து அப்படியே சொல்வார். as we know already இல்லைங்களா, அவர் எவ்வளோ அவரோட ஸ்டைல் எவ்வளோ அழகாக வந்து சொல்லுவார், ஷார்ட்டாக சொல்லுவார், ஆனால் நிறைய விஷயங்கள் சொல்லுவாருன்ட்டு. அதுக்காக இந்த ஜோடிக்கப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்கிறோம்ல, நிறைய வந்து ஒரு விஷயம் சொல்லணுன்னா சில பேர் பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து கண்டென்ட்டை கரெக்டாக வந்து சொல்லி ரீச் பண்ணுவாங்க. ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேச போகிற டாப்பிக்கு வரத்துக்கே வந்து கொஞ்சம் நேரம் ஆகிடும், இல்லைனா அவங்க சொல்ல வந்ததை மறக்கிற அளவுக்கு பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ வி பீப்புள் நோ, அப்போவே நமக்கு தெரிஞ்சிடும் இவங்க கரெக்டாக தான் சொல்கிறாங்க, இல்லை கவனிக்கணும், இல்லை இதுக்கு மேலே கவனிச்சு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு நம்ம வந்துடுவோம். இங்கே பார்த்திங்கன்னா எனி டிவோய்ட் ஆஃப் எமோஷன்ஸ் அதுக்கெல்லாம் இடமே இல்லை. பிகாஸ் he is saying the truth, எல்லாமே உண்மையான விஷயங்கள். அதுக்கு கம்பேரிசன் இது இப்படி நடக்கும்போது அதோட முடிவு இப்படி தான் இருக்கும் அப்படின்றது ஆத்தரோட அசம்ஷன். ஸோ தீஸ் ஆர் ஆல் த enriched in his essays: intellectual wisdom, pragmatic and then practical knowledge. Okay, please make a note of these important points and then move on to the next question. And what are all the example of Bacon அப்படின்னு பார்த்தீங்கன்னா, studying is not an inborn talent, it is acquired just like the growth of plants and enhanced by trimming. நம்ம ஆல்ரெடி அவரே சொல்லியிருக்காரு இல்லைங்களா, ப்ராக்டிஸ், அதாவது ஒரு மென்னா பர்ஃபெக்டாக இருக்கணும்னா படித்தாதான் ஒரு மென் வந்து பர்ஃபெக்டாக இருப்பார். யார் ஒருத்தர் எழுதியிருக்காங்களோ ரிட்டன் ஸ்கில்ஸ் இருக்கிறவங்க தான் வந்து எக்ஸாக்ட் மேனாக இருப்பாருலாம் பார்த்தோம் இல்லைங்களா. இங்கே அவரே சொல்கிறாரு பாருங்கள், ஸ்டடிங் இஸ் நாட் அன் இன்பார்ன் டேலண்ட். ஸோ இஃப் அட் ஆல் எ மேன் டசன்ட் ஹாவ் தட் மச் ஆஃப் சுச்சுவேஷன்ஸ் டு ஸ்டடி, வாட் ஹீ டூ இல்லைங்களா. இல்லைன்னா அவருக்கு வந்து ஒரு சுச்சுவேஷன் அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களோட திறமை அப்படின்றது வந்து வெளிப்பட்டே தீரும். எப்படி சூரியனோட ஒளியை கைகளால் மறைக்க முடியாதோ அதுபோல்
படிக்கலை அப்படின்னு சொன்னாலுமே கூட அவங்களோட திறமை ஸ்கில்ஸ் ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக என்ன ஆகும், வெளிப்பட்டே தீரும். அதை வந்து யாராலையுமே வந்து தடுக்க முடியாது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எப்படின்னா, இட் இஸ் அக்வயர்டு ஜஸ்ட் லைக் த growth ஆஃப் பிளான்ட்ஸ். எப்படி வெட்ட வெட்ட அந்த செடிகள் வந்து துளிர்க்க ஆரம்பிக்குதோ, இப்போ அந்த ரோஜா செடிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 7 லீவ்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜ் இருக்குங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 7 லீவ்ஸ் வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம நினச்சிட்டு இருப்போம் செடி நல்லா வளர்ந்துட்டுருக்கு அப்படின்ட்டு. அந்த 7 இலை வரும்போது பார்த்திங்கன்னா அது ஒரு இடத்துல வந்து கட் பண்ண சொல்லுவாங்க. அதை கட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அது வந்து பூக்கிறத வந்து தடுக்கவே முடியாது. அதாவது எந்த வித அதுக்கு இந்த ஃபெர்டிலைசர்லாம் இல்லாமையே வந்து நல்லா பூக்கும். சம்டைம்ஸ் வந்து சொல்லுவாங்கள்ல, ஐயோ இதில் வந்து பாருங்களேன் பிரான்ச்சஸ்லேருந்து ஐ மீன் அந்த கிளையில வந்து 2 இலை பேரலாக இருக்கும், ஒரே ஒரு இலை மட்டும் 7ஆவது இலை இருக்கும், உடனே கட் பண்ணிவிடுங்க, கட் பண்ணிங்கன்னு சொன்னீங்கன்னா நல்லா வந்து பூக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் ஆக்சுவலி ஹேப்பன்ஸ். அது உண்மையிலே நடந்திருக்கு. அதை வந்து கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அதோட எப்படி சொல்கிறது, அதோட ப்ளூமிங்கை வந்து தடுக்கவே முடியாது. அந்த மாதிரி தான் ஸ்டடியிங் இஸ் அன் இன்பார்ன் டேலண்ட், இட்ஸ் நாட் அன் இன்பார்ன் டேலண்ட். நம்ம நினச்சா என்ன பண்ணலாம், நம்மளோட அறிவுசார் கொள்கைகளையும் சரி அறிவுசார் விஷயங்களையும் சரி நம்மளால் என்ன பண்ண முடியும், மேனிப்புலேட் பண்ண முடியும். ஆனால் அது வந்து ஒரு இன்பார்ன் டேலண்ட்டுன்னு நம்ம வந்து நினைக்கவே கூடாது. பிகாஸ் இட் ஹேப்பன்ஸ் டு எனி சுச்சுவேஷன், டு எனி மேன். யாராவது எந்த மனிதருக்குமே சரி அது எல்லாருக்குமே வந்து ஈஸியாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இன்னொரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட சிங்கர் மிஸ்டர் எஸ்பிபி பாலசுப்ரமணியம் அவங்க பார்த்திங்கன்னா ஹீ நெவர் நோ அபவுட் கர்நாடிக். அவருக்கு வந்து கர்நாடிக்கவே தெரியாது. பட் ஹீ த மேன் ப்ரூவ்டு இன் த வேர்ல்ட் ஆஃப் மியூசிக் இல்லைங்களா. மியூசிக் இஸ் எ வேர்ல்டு லாங்குவேஜ். அது ஒரு உலக மொழி. அதாவது அதுக்கு வந்து மொழிகள் தேவையே கிடையாது, அது ஒரு தனி மொழி இல்லையா. அதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் இப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும், இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சால் தான் பாட முடியும்லாம் சொல்கிறாங்க இல்லையா. பட் ஹீ த மேன் ப்ரூவ்டு அண்ட் யூ யூஸ் டு சே, எப்போவுமே சொல்கிறது ஐ நோ வாட் ஐ டோன்ட் நோ அப்படின்னு அவர் நிறைய என்ன சொல்கிறது இன்டர்வியூஸ்லலாம் சொல்லியிருக்காரு. எதுக்கு நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, இட் இஸ் நாட் அன் இன்பார்ன் டேலண்ட். பிறக்கும்பொழுதே வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இன்டெலிஜென்ஸு நம்மளால் வந்து உருவகப்படுத்தி மேலே வர்றது அதை தான். ஸோ ஏன்னா இது வந்து ஒரு ரேர் பாயிண்ட்டு, அதுக்காக தான் நான் இத்தனை எக்ஸாம்பிள் சொன்னேன். ஓகே, மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் வி கெட் த்ரூ பை ஸ்டடீஸ். இது எல்லாமே பார்த்திங்கன்னா வைஸ் வர்ஸா ஒன்றுத்துக்கு ரிலேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ பட் ஆன்சர்ஸ் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் வி ஹாவ் டு நோ. அண்ட் தென் த ஆன்சர் இஸ் டைரக்ஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். டைரக்ஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னால் இந்த படிக்கிறது மூலயமா இது வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்குது, அதன் மூலயமா வரக்கூடிய ஒரு அனுபவமாக இருக்குது. டு வெய் அண்ட் கன்சிடர் த ப்ராப்பர் வே ஆஃப் ரீடிங். படிக்கிறத வந்து எடை போட்டு கன்சிடர் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக படிக்கிறது. இது எல்லாமே நமக்கு என்ன ஆகுதுன்னா த்ரூ பை ஸ்டடீஸ் தான் நம்ம வந்து கற்றுக்குறோம். சின்ன விஷயமாகட்டும், எப்படி படிக்கும்போது படிக்கிறதுக்கு போகும்போதும் சரி, அதுக்கான விஷயங்களை ஈடுபடும் போதும் சரி, அந்த குவாலிட்டிஸ் அப்படின்றது வந்து அந்த ஒழுக்கம் அப்படின்றது வந்து தானாகவே நமக்குள்ளே வந்துடுது. அதுக்கப்புறம் ஒன் பை ஒன் we are learning through by practicing and all that. Okay, move on to the next question. What is the advice of Bacon through by of studies? இவ்வளவும் அவர் சொல்லிக்கிட்டு இருந்ததும் அட்வைஸ் தான். இது என்னங்க புதுசாக ஒரு அட்வைஸ் ஒன்று சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், nothing but read not to contradict and confuse, nor to believe and take for granted, nor to find talk and discourse, but to weigh and consider. இது ஆல்ரெடி அந்த ஜென்ரேஷன்ஸ் டு ஜென்ரேஷன்லாம் பார்த்தோமே, அதுக்கு ரிலேட்டாக இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். இப்போ வந்து ஒரு படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் படிக்கணும், அது இம்பார்ட்டண்ட்டு. அந்த மாதிரி படித்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து பிலீவ் பண்ணணும். அண்டு வி டோன்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட், நாட் டு ஃபைண்ட் டாக். அதே மாதிரி படித்த விஷயத்தை ஒருத்தர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து மாற்றி தப்பாக சொல்கிறதோ, அதுக்கு எதிரான விஷயங்கள் சொல்கிறதோ, இது எல்லாமே தப்பு அப்படின்ற மாதிரி ஆத்தர் சொல்கிறாங்க. ஸோ படிக்கிறதுன்னு பார்த்தா நம்ம நல்லா படிச்சிட்டோம், நம்ம எது வேணால் சொல்லிடலாம் அப்படின்றது கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அதுக்கு ரிலேட்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள், அதுக்கு எதெல்லாம் மேட்ச் ஆகுதோ அதை மட்டும்தான் நம்ம சொல்லணும்.
அது இப்படி இல்லாத ஒரு விஷயத்த வந்து ஒரு படித்தவங்க செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் அது அவங்களுக்கு ரொம்ப தப்பானது, அது அவங்களுக்கு வந்து அகெயின்ஸ்டான ஒரு விஷயம். அந்த மாதிரியெல்லாம் வந்து எ ரீட் மேன் அவங்க வந்து பண்ணக்கூடாது. நாட் ஒன்லி ஃபார் ஹிஸ் இண்டிவிஜுவல் அண்ட் ஆல்சோ ஃபார் த சொசைட்டி. எல்லாத்துக்குமே அது வந்து தப்பாக தான் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் மேக்ஸ் எ மேன் வைஸ். இப்போ இந்த கொஸ்டின்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டு ஒரு கோட்வேர்டு, அதனால் இந்த சப்ஜெக்டினால் என்ன கிடைக்குது அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். அண்ட் பர்டிகுலர்லி தீஸ் ஆர் ஆல் த வெரி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ். மேக் எ நோட் ஆஃப் இட். ஒய்? பிகாஸ் ஒரு சப்ஜெக்டை கொடுத்துட்டு அதுக்கு உண்டான அந்த எது வைஸ் ஆக்குது, மேக்ஸில் என்ன, ஃபிலாசபியில் என்ன, ஹிஸ்ட்ரியில் என்ன அப்படின்னு மாற்றி மாற்றி கேட்குறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ ஜஸ்ட் மேக் எ நோட் ஆஃப் இட். அண்ட் த ஆன்சர் இஸ் த ஸ்டடி ஆஃப் ஹிஸ்ட்ரி மேக்ஸ் எ மேன் வைஸ். இல்லைங்களா? அண்ட் தென் move on to the next question. Which makes a man witty? Wit is nothing but நமக்கு தெரியும் intelligence. A study of poetry makes a man witty. ஆமாம் தானே? ஏன்னா நடைமுறைக்கு சாத்தியமில்லாத விஷயங்களெல்லாம் நம்ம கற்பனையிலேயே அப்படியே வந்து என்ன பண்ணுறோம், கற்பனையிலேயே அதோட மூழ்கி போயிடுறோம் இல்லையா? ஸோ அந்த இன்டெலிஜென்ஸ்க்கு வந்து போயமில் பர்டிகுலர்லி அதுக்கு ஒரு அளவோ முடிவோ எதுவுமே வந்து கண்டிப்பாக கிடையாது. நாட் ஒன்லி ஃபார் த பாயிண்ட் ஆஃப் ஆத்தர்ஸ். நம்மளுமே வந்து இந்த பாயிண்ட்டை வந்து எல்லாருக்குமே வந்து கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுவோம். ஆஸ் ஃபார் வி பீப்புள்ஸ் ஃப்ரம் த பார்ட் ஆஃப் லிட்ரரிக்கல் நம்ம வந்து கண்டிப்பாக அதை வந்து மறுக்கவே முடியாது இல்லைங்களா? எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். எப்படி மற்ற சப்ஜெக்டோடு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு சப்ஜெக்ட்டுக்குமே ஒரு பெரிய வாஸ்ட்டு நன்மைகள் இருக்குது. இதுதான் சொல்லவே முடியாது. ஆனால் லிட்ரரிக்கல் டேஸ்ட் அப்படின்றது ஒருத்தர் வாழறதுக்கே வந்து அவ்வளோ வந்து இன்றியமையாத ஒரு விஷயம். எல்லாத்துலேயுமே டேஸ்ட் எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி வாழறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லிட்ரரிக்கல் டேஸ்ட்டுன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. ஸோ வி ஹவ் கோர்ஸ் எ மேன் மேக் பை வாட் டு சே பை போயட்ரி. நல்லா வந்து அதில் வந்து படித்தாங்க அப்படின்னு சொன்னால் with no doubt he is moreover in intelligence. Okay, move on to the next question. How mathematics makes a difference in man அப்படின்னு பார்த்தீங்கன்னா it makes a man exact and precise and naturals and good for wandering wits. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாரும் வந்து பிஎடோ எம்எடோ கிராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டோட மென்டாலிட்டி வந்து ஒரு மாதிரி இருக்கும். அதை நான் அனுபவிச்சிருக்கேன். ஆனால் எப்படின்னா அந்த மேக்ஸ் பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா அஃப்கோர்ஸ் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பார்த்திங்கன்னா ரொம்ப தே ஆர் வெரி பர்டிகுலர். எப்படின்னா நமக்கு அம்மா வந்து சாதம் ஊட்டுற காலத்துலேயே வட்டம் அப்படின்னு நிலவை பார்த்து கற்றுக்கிட்டு வளர்ந்தவங்க நாம். ஆனால் அந்த மேக்ஸ் சப்ஜெக்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தே ஆர் வெரி பர்டிகுலர். எப்படி சொல்கிறது, ரொம்ப கரெக்டாக அப்படியே வந்து அந்த மேக்ஸ் போடுறதுலையா இருக்கட்டும், அந்த ஆன்சர்ஸ் வர வைக்கிறதா இருக்கட்டும், ஷார்ட்கட்ஸ் போடுறதா இருக்கட்டும். ஸோ டிபார்ட்மெண்ட் டு டிபார்ட்மெண்ட் இட் வேரிஸ். ஐ டோன்ட் வாண்ட் டு கோ வெரி பிளாப்லால் சொல்லணும் அப்படின்னு இல்லை. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு அவங்களோட டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்றத ஆத்தருமே சொல்லியிருக்காங்க. இட் மேக்ஸ் எ மேன் எக்ஸாக்ட் அண்ட் ப்ரீசைஸ் அண்ட் நேச்சுரல், குட் ஃபார் வேண்டரிங் விட்ஸ். ஓகே, மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் அபவுட் த பார்ட் இன் ஃபிலாசபி? ஸோ நமக்கே நல்லா தெரியும் ஃபிலாசபியில் அவர் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. அவரோட பயோகிராஃபியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக நான் வந்து இந்த சொல்கிற விஷயங்களெல்லாம் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஜஸ்ட்டு வந்து அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு முறை ஞாபகப்படுத்துறதுனால நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா? அதனால் நம்ம மைண்டுக்கு அது அப்பப்போ கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருந்தது அப்படின்னு சொன்னால் ரிவிஷன் பார்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட் வாஸ் டூ ஈஸி. பார்க்கும்போதே தெரிஞ்சிடும், ஆமாம் இது கரெக்டு, இது ஞாபகம் இருக்குது, ஆமாம் இது ஒரு முறை பார்த்தா போதும் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வந்து வந்துடுவோம். அதனால் சொல்கிறேன், இட் இன்க்ரீசஸ் த டெப்த் ஆஃப் த மைண்ட் அண்ட் ஆல்சோ குட் ஃபார் கன்ஃபியூஸ்டு திங்கிங். இது ஃபிலாசபி. டெப்த் ஆஃப் த மைண்ட் அப்படின்னா டீப் மைண்ட், ஆழமான சிந்தனைகளை தூண்டக்கூடிய விஷயங்கள்
அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிலாசபி தான். அதுக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னால் சாக்ரட்டிஸ் ஒரு ஒரு கோட்ஸில் வந்து சொல்லியிருப்பாங்க, நான் வளரும்பொழுது நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு வந்து நிறைய விஷயங்களை நான் வந்து கற்றுக்கிறேன். ஆனால் எனக்கு வந்து ஒரு மிடில் ஏஜ் வரும்பொழுது நான் தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு வந்து கொஞ்சம் விஷயங்கள் தான் தெரிஞ்சுது. வென் ஐ வாஸ் ஓல்டு, நான் ரொம்ப வளர்ந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சுது எனக்கு எந்த விஷயமுமே தெரியலை அப்படின்ற மாதிரி ஒரு சாக்ரட்டிஸோட ஒரு ஃபேமஸ் கோட்ஸ் இருக்குது. ஸோ இட் கிவ்ஸ் டெப்த் அண்ட் இன்னர் திங்கிங் தாட்ஸ். அந்த மாதிரி உள்ளே நம்மளை வந்து கொண்டு போய் திங்க் பண்ண வைக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிலாசபி தான். சொல்கிறாங்கல்ல, ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாங்களா, ஓ தத்துவம் சொல்கிறாங்கப்பா, இதுக்கு இந்த தத்துவமா, உடனே தத்துவம் ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட் கோஸ் இன் டு த டெப்த் ஆஃப் த மைண்ட் அண்ட் ஆல்சோ குட் ஃபார் கன்ஃபியூஸ்டு திங்கிங். நம்ம பலதரப்பட்ட கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டஸில் மைண்ட் இருக்கும்பொழுது ஒரு நல்ல தத்துவத்தை நம்ம வந்து விதைக்கும் பொழுது அதோட ரிஃப்ளெக்ட் அதோட எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு விஷயத்துக்கு வந்து நம்மளை வந்து கொண்டு போய் கண்டிப்பாக விடும். ஸோ அந்த பார்ட்டை வந்து ஃபிலாசபி செய்யுது. ஓகே, move on to the next question. How he concludes his essay. இப்படி அவரோட எஸ்ஸே அவர் முடிச்சிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, by suggesting that studies assist an individual in removing the defect of the people's mind. இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையிலையுமே சரி, எப்படி வந்து ஒரு தவறான விஷயங்களை வந்து நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து விட்டுட்டு நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டோம் சொன்னால் எவ்வளோ நல்லா இருக்குமோ, அந்த மாதிரி அவரோட எஸ்ஸே வந்து நமக்கு சஜஸ்ட் பண்ணுது. தவறாக இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து விட்டுட்டு அந்த என்ன பண்ணணுமா, ஒரு இண்டிவிஜுவலும் அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மட்டுமே நாம் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் நமக்கு நல்ல ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி he concludes his essay. Move on to the next question. Which makes moral in man அப்படின்னு பார்த்தீங்கன்னா, moral makes a man brave. கண்டிப்பாக இல்லையா? Move on to the next question. Which is related to study of logic and then rhetoric. This is related to able to contend அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரெட்டோரிக் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சொல்லாட்சி. எது வந்து நம்மளை வந்து அந்த சொல்லாட்சிக்கும் இந்த லாஜிக்கான விஷயத்துக்கும் கொண்டு போய் விடுது அப்படின்னு சொன்னால், இந்த கண்டென்ட் அப்படின்னா போட்டி. இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் இருக்கக்கூடிய ஒரு வேர்ல்டில் அந்த சொல்லாட்சி மிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து போட்டிகளில் வந்து நம்மளை வந்து முதன்மையாக வர்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுதான். அஃப்கோர்ஸ் இல்லைங்களா? எதுக்காக இதெல்லாம் படிக்கிறோம் கேட்குறாங்க இல்லையா? இவ்வளோ படிச்சிருக்கிற இந்த சின்ன விஷயத்த அட்ஜஸ்ட் பண்ண முடியாதா கேட்குறாங்கல்ல. அஃப்கோர்ஸ் பார்த்திங்கன்னா வீட்டில் இந்த பெரிய பசங்க வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது சின்னதாக ஒரு சண்டை போட்டால் கூட, எவ்வளோ பெரிய பையன் நீ, எவ்வளோ படிச்சிருக்க நீ, இந்த சின்ன விஷயத்துக்கு போயிட்டு இவ்வளோ கோவப்படுறியே, அவனோட போய் இதுக்காக போய் சண்டை போடுறியே, பீப்புள் வில் ஆர்கியூ இல்லையா? அது மாதிரி சின்ன விஷயத்தில் மட்டும் இல்லை, அண்ட் ரெட்டாரிக் அந்த சொல்லாட்சி செய்யக்கூடிய விதம், அதோட போட்டி மனப்பான்மைகள், இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளை வந்து அந்த எப்படி சொல்கிறது, இவ்வளோ பெரிய காம்படிட்டிவ் வேர்ல்டில் மேலே வர்றதுக்கு நமக்கு வந்து உதவி பண்ணுதான். அதுதான் அது வந்து ரிலேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். அக்கார்டிங் டு பேக்கன், ஸ்டடீஸ் இன்க்ளூட்ஸ், ஆல்ரெடி விசா நிறைய சொல்லிட்டார் அவர். அண்ட் தென் வாட் இட் இன்க்ளூட்ஸ் அப்படின்னா, ரீடிங் அண்ட் தென் கான்வர்சேஷன் அண்ட் தென் ரைட்டிங். ரீடிங்னா படிக்கிறது, கான்வர்சேஷன்னா உரையாடுதல், அண்ட் தென் ரைட்டிங். அகெயின் அண்ட் அகெயின் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கில்ஸோடு தான் நிறைய வந்து ரிலேட் ஆகும். படிக்கிறது மூலமா நம்ம என்ன பண்ணுவோம், உரையாடுவோம், ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பேசுவோம், கான்வர்சேஷன்ஸு, அண்ட் தென் ரைட்டிங், அதை வந்து எழுதுவோம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே என்ன பண்ணுதான், ஆஃப் ஸ்டடீஸ் இன்க்ளூட் பண்ணுதான். ஓகே, மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் இன்ஃபோ. விச் டைப் ஆஃப் மென் வாஸ் நாட் டிஸ்கிரைப்டு பை பேக்கன். ஓகே, நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. யார் எப்படி படிக்கணும், எப்படி எந்த விதத்தில் படிக்கணும், இதெல்லாம் சொல்லினார் இல்லைங்களா? அவர் சொல்லாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேண்ட்ஸம் மென் அப்படின்றவரை பற்றி சொல்லலை. ஸோ அப்போ அவர் யாரை பற்றி பர்டிகுலராக சொல்லியிருக்காரு அப்படின்னா, he described about crafty men, wise men, simple men. இந்த 3 பேரை பற்றியுமே அவர் சொல்லியிருக்காரு. as we saw already நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அந்த ஹேண்ட்ஸம் மென் அப்படின்றவங்கள மட்டும் வந்து அவர் வந்து சொல்லலை.
ஏன்னா வந்து அந்த அணிகலன்கள் அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருப்போம் இல்லைங்களா, இந்த சந்தோஷம் முதல்ல பார்த்தோம்ல, டிலைட்டு, எபிலிட்டி, இதிலலாம் வந்து அதில் மட்டும்தான் அந்த வார்த்தை இருக்குமே தவிர ஹேண்ட்ஸம் மென் அப்படின்றது வந்து அவர் சொல்லியிருக்க மாட்டார். எப்பவுமே நிறைய இது சொல்லியிருக்காங்க, அதை சொல்லியிருக்காங்க, இப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறத விட சொல்லாத விஷயங்களை கேட்டுட்டாங்கன்னா அதுவும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அண்ட் தென் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போது சிம்பிள் மென்னா யார், வைஸ் மென்னா யாருன்றதை நான் அதில் சொல்லலை, ஏன்னா அதிலே கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன் நான். ஸோ அப்போ சொல்லிடுறேன். சிம்பிள் மென் அக்கார்டிங் டு பேக்கன் அவங்க யார் அப்படின்னா அட்மைரிங் இன் ஸ்டடீஸ், படிச்சுக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, ரொம்ப இன்வால்வ்டாக இன்டெப்த்தாக. ஸோ அட்மைரிங் ஸ்டடீஸ், தே ஆர் நத்திங் பட் அ சிம்பிள் மென். அண்ட் தென் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். நவ் வி ஆர் கோயிங் டு see about வைஸ் மென் அக்கார்டிங் டு பேக்கன். அவங்க யாருன்னா ஸ்டடீஸ், அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, படித்த படிப்பை வந்து யூஸ் பண்ணுவாங்க, அந்தந்த டைமில் வந்து அதுக்கு ரிலேட்டாக இருக்கிறத வந்து அவங்க பயன்படுத்தி கொள்வார்கள். அவங்க தான் வந்து வைஸ் மென். அண்ட் தென் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். டு ஸ்பெண்ட் டூ மச் டைம் இன் ஸ்டடீஸ் இஸ் கால்டு அஃபெக்டேஷன். வாட் இஸ் மீன் பை அஃபெக்டேஷன்? இது ஒரு நல்ல வேர்டு ஆக்சுவலாக. என்ன அப்படின்னா பாசாங்கு பண்ணுறது, அதாவது எப்படி சொல்கிறதுனா அந்த விஷயம் பண்ணுற மாதிரி நல்லா ஆக்ட் பண்ணுறது, ஜஸ்ட் ஆக்டிங். டு ஸ்பெண்ட் டூ மச் டைம் இன் ஸ்டடீஸ், ரொம்ப படிச்சுக்கிட்டே இருக்கிறது. இது வந்து யாரை சொல்லலாம் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அந்த பியர் குரூப்பில் இந்த டீனில் இருக்கவங்க யாரும் இந்த வீடியோஸ்லாம் பார்க்க மாட்டாங்கன்ற தைரியத்தில் சொல்கிறேன் நான். அந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட ஏஜில் பார்த்தீங்கன்னா தே யூஸ் டு ஆக்ட் மோர் தென் வைஸ் மென் அண்ட் தென் சிம்பிளி மென். அவங்கள விட அதிகமாக ஆக்ட் பண்ணுவாங்க இல்லையா, நம்மளே வந்து ஏமாந்து போயிடுவோம். படிக்கிற மாதிரியே அவ்வளோ அழகாக வந்து என்ன பண்ணுவாங்க, அதை வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. அப்படியே வந்து படிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி வே மே நாட் ஏபிள் டு கோ அண்ட் அவங்கள நம்மளால் வந்து டெஸ்ட் பண்ணி ஜட்ஜே பண்ண முடியாது. ஸோ அவங்கள தப்பாக சொல்லணும் அப்படின்னு இல்லை, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் நான். அஃப்கோர்ஸ் வி பீப்புள்ஸ் ஆல்சோ க்ராஸ்ட் தட் ஏஜ் அண்ட் ஸ்டேஜ், நம்மளும் அதை தாண்டி தான் வந்திருக்கோம். ஸோ ஈஸியாக சொல்லணும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். சம்டைம்ஸ் நம்மளுமே கூட இந்த டாபிக் இன்றைக்கி முடிக்கணும்னு வச்சு படிப்போம். அது பார்த்திங்கன்னா அந்த 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் 20 மினிட்ஸ் வந்து புக்கு இருக்கும், அதே மாதிரி படிக்கணுன்ற அந்த எண்ணம் இருக்கும். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வேரியேஷன் இருக்கும். வி மே நாட் ஏபிள் டு, அதை வந்து நம்மளால் தடுக்கவே முடியாது இல்லையா. அதுதான் வந்து அஃபெக்டேஷன். அதாவது லேசினஸ் ஒன்று சொல்லியிருப்பாங்க ஃபஸ்ட்டு பார்த்துருப்போம், அண்ட் தென் அஃபெக்டேஷன். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா டு ஸ்பெண்ட் டூ மச் ஆஃப் டைம் இன் ஸ்டடீஸ், அதையும் சொல்லி ஆகணும் இல்லையா அவர் எப்பவுமே மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸில். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருக்காங்க. மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் சப்ஜெக்ட் இஸ் நாட் டிஸ்கஸ்டு பை பேக்கன்? இல்லையா, அவர் டிஸ்கஸ் பண்ணாத சப்ஜெக்டே இல்லைன்னு நம்ம பார்த்தோம். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு, கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ பாலிட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவர் சொல்லவே இல்லைங்க. ஓகே, மேக் a note of it. And then next question. According to all the essays நம்ம பார்த்துட்டு வரும்போதெல்லாம் ஆஃப் ட்ரூத்லேயும் சரி, நம்ம ஆல்ரெடி பார்த்த ஆஃப் அட்வர்சிட்டிலையுமே சரி, நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா கோட்ஸ்லாம் ஒரு லாஸ்ட்டில் வந்து ஒரு 3-4 கோட்ஸு ஒரு வீடியோலையுமே வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அஃப்கோர்ஸ் இதுலேயும் பார்த்தீங்கன்னா குட் அட்வைஸ் ஃபார் சாட்டன்ஸ் கிங்டம் பை ஹூம் அப்படின்னு கேட்டால் வில்லியம் பிளேக் தான். இது ஆக்சுவலி ஒரு கிரிட்டிக்லேயுமே வந்திருக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ மேக் எ நோட் ஆஃப் இட். அண்ட் தென் அதாவது வில்லியம் பிளேக்கு கொடுத்துட்டு ஒரு தெரியாத ஒரு போயட் நேம்ஸோ இல்லை ஒரு ஆத்தரையோ பற்றி கொடுக்கும்போது பிளேக் போய் அப்படி சொல்லியிருப்பாரா அப்படின்னு நினச்சி நம்ம வந்து அந்த கொஸ்டினை வந்து தப்பு பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நம்மளை எப்படி தப்பு பண்ண வைக்கணுன்றதோட நோக்கம்தான் அவங்க வந்து கொஸ்டின்ஸ் மேக் பண்ணுறதுலையே இருக்கும். போர்டோட நோக்கமே அதுவாக தான் இருக்கும். ஸோ நம்ம அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம படிச்சிடணும் இல்லைங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஐ ஹவ் டேக்கன் ஆல் நாலேஜ் ஃபார் மை ப்ரொவின்ஸ் அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்கன்னா நத்திங் பட் பேக்கன், அவரே தான் வந்து சொல்லியிருப்பார். And then last question is human nature and how to manage it would be a good title for his essays. And this statement is applicable to nothing but Sir Francis Bacon. So okay friends, up to this I conclude. இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள்
ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ இன் ஆர் லாஸ்ட் வீடியோஸ்லலாம் நிறைய பார்த்த மாதிரி இந்த வீடியோவும் உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஒரு இன்ஃபர்மேட்டிவாகவும் நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து பார்த்தோம். அதே மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மந்த் எண்டிலேயே வந்து நமக்கு வந்து டிஆர்பி ஆனுவல் பிளானர் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் வி ஹோப் அண்ட் வி கெட் நல்ல விஷயங்கள் நல்ல நேரத்தில் சீக்கிரமாகவே நல்லதாகவே நடக்கும், எல்லாருக்குமே நடக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக அந்தந்த டைமில் படிப்போம், ரிவிஷன் கொடுப்போம். நிறைய கொஸ்டின்ஸை வந்து மாற்றி மாற்றி கேட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா இல்லை வீட்டில் சொல்லி கேட்க சொல்லுங்கள். சரிங்களா? இதெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அப் டு திஸ், தேங்க்ஸ் a lot for listening and then thank you friends.